Hi everyone, welcome to SR Academy. TNTET டெஸ்ட் பேட்ச் அதில் டெஸ்ட் நம்பர் 1க்கு ஏற்கனவே 15 கேள்வி பார்த்தாச்சு. இப்போ 16வது கேள்வியிலிருந்து 30வது கேள்வியில் வரைக்கும் இந்த வீடியோவில் விடை காணப்போகிறோம். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2 × L + B. ஸோ இது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 40 சென்டிமீட்டர். அதனுடைய நீளம் L கொடுத்துருக்காங்க. கேட்கறது அதன் பரப்பளவு என்ன? பரப்பளவு ஏரியா கேட்குறாங்க. கவனிங்க, B கேட்கல, A கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × Lக்கு பதிலாக 12 போடுங்க, B அப்படியே போடுங்க, 40. ஸோ இந்த 2 40 கேன்சல் ஆகிட்டு 20ன்னு வருது. அடுத்து B = இந்த 20ல் இந்த 12 மைனஸ் ஆகிடுச்சுன்னா 8. ஸோ B கண்டுபிடிச்சிட்டோமா? L இருக்கா? அதன் பரப்பளவுக்கான ஃபார்முலா A = L × B which is equal to 12 × 8 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் A சரியான பதில். 17வது கேள்வி. ஒரு சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு சமம். சதுரத்தோட சுற்றளவும் செவ்வகத்தோட சுற்றளவும் சமம். அப்படின்னா சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், A = 10. செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர், L = 12. அதன் பரப்பளவு காண்க. ஸோ இதில் செவ்வகத்தின் பரப்பளவு நம்ம கடைசியாக கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, நீளம், செவ்வகத்தின் நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு சதுரத்தின் பக்கம் 40ன்னு கொடுத்துட்டாங்க. சதுரத்தின் சுற்றளவு 4A ஃபார்முலா. ஸோ 4 × 10 = 40 சென்டிமீட்டர். சதுரத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர், பக்கம் 10 சென்டிமீட்டர்னா இது செவ்வகத்தின் சுற்றளவு 2 × L + Bக்கு சமம் = 40. ஓகேங்களா? இப்போ அடித்தோம்னா இங்கே 20 வருது. ஸோ L என்னது? 12. ஸோ போன கணக்கு மாதிரியே வருதுங்க. 12 + B = 20. That implies B is equal to 8. So B is equal to 8, L is equal to 12, A is equal to L × B which is equal to 12 × 8 is equal to 96. ஸோ ஆப்ஷன் A 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டு கணக்குக்குமே 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வருது. ஆனால் கேள்வியில் ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா இங்கே சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவு சமம்னு சொல்லியாச்சு. 18வது கேள்வி, மதிப்பிடுக. இது பிட்மாஸ் ரூல்ஸ் படி போடணும். பிட்மாஸ் ரூல்ஸில் சார் முதல்ல ப்ராக்கெட் தான் போடணும். இது என்ன சார், ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட், நிறைய ப்ராக்கெட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை தான் முதல்ல போடணும். கவனிங்க, இதுதான் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டு. இதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டு, அப்புறமா கடைசியில் இருக்கிற ப்ராக்கெட்டை நம்ம போடணும். 4ல் 2 போனால் 2, அடுத்து 6ல் 2 போனால் 4. இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 8 4 12. ஸோ 15 - 12ன்னு வருது. 15ல் 12 போனால் ஆப்ஷன் விடை 3, ஆப்ஷன் B. 19வது கேள்வி இயற்கணிதத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. P = -2 மற்றும் Q = 3 எனில் P³ - Q² காண்க. அதாவது P³ - Q² கண்டுபிடிக்க போகிறோம். Pக்கு பதிலாக -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, -Qக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -2 கியூப் பண்ணால் -8. ஒரு குறை எண்ணின் கணம் எப்போதும் குறையாகத்தான் இருக்கும். ஒரு நெகட்டிவ் நம்பரை கியூப் பண்ணால் நெகட்டிவ் நம்பர் தான் வரும். -3² 9. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -17. ஆப்ஷன் A. 20வது கேள்வி, ஒரு எண்ணின் 15% என்பது 45 எனில் அந்த எண்ணின் 30% என்ன? ஒரு எண்ணின் அந்த எண்ணை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதனோட 15%
30. ஸோ கணக்கு 45 அது கணக்கில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 30% கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த எண்ணை கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இப்போ 15% 2ஆல் பெருக்குனா நம்ம 30% வந்துடும். அப்போ இங்கே 2ஆல் பெருக்கும் பொழுது இந்த பக்கமும் 2ஆல் பெருக்குங்க, ஆன்சர் வந்துவிடும். இப்போ பாருங்கள், எக்ஸின் 30% என்ன? 45 2ஆல் பெருக்குனா 90. ஆப்ஷன் சி. 21வது கேள்வி. ஒரு வரைபடத்தின் அளவுகோல் 1:50,000. வரைபடத்தில் உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் எனில் உண்மையான தூரம் கிலோமீட்டரில் எவ்வளவு? கவனிங்க, அளவுகோல் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஃபில், ஒரு வரைபடம் மேப்பில் 1 சென்டிமீட்டர் என்பது 50,000 சென்டிமீட்டருக்கு சமம். இப்போ 8 சென்டிமீட்டர்னா என்ன? அப்போ 8 சென்டிமீட்டர் அளவு இருந்தால் அது 8 பெருக்கல் 50,000க்கு சமம். அப்போ என்ன அர்த்தம்? 4 லட்சம் மீட்டர், 4 லட்சம் சென்டிமீட்டர். எத்தனை 0? 8 5 40, அது பக்கத்தில் 4 0. 4 லட்சம் சென்டிமீட்டர். ஆனால் எங்கள் கணக்கில் விடையெல்லாம் பாருங்கள், சென்டிமீட்டரில் கொடுக்கல, கிலோமீட்டரில் கொடுக்குறாங்க. நாம் சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற 100ஆல் வகுக்கணும். சரிங்களா? 100ஆல் வகுத்தா இது 2 0 கேன்சல் ஆகிடுது. மீட்டரை கிலோமீட்டராக மாற்ற 1000ஆல் வகுக்கணும். 1000ஆல் வகுத்தா இந்த 3 0 கேன்சல் ஆகிடுது. மீதி இருப்பது 4 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இங்கே கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் பெருக்கி போடுவது அல்ல, நீங்கள் சென்டிமீட்டரை கிலோமீட்டராக மாற்றுறீங்களா, அந்த ஸ்கில்லு தான் இங்கே டெஸ்ட் செய்யப்படுகிறது. இதுவரை நாம் போட்ட டிஎன்டிஇடி வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. நீங்கள் லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கதிருக்கு அரே ஆஸ் டேஷ் முனைப்புள்ளிகள் டேஷ் எண்ட் பாயிண்ட்ஸ் உள்ளன. கதிர்னா ஏற்கனவே சொன்னேன், ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்காது. அப்போ முனைப்புள்ளி எத்தனை இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு சிறப்பான கேள்வி. 144இன் காரணிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேண்டும். காரணிகளின் எண்ணிக்கையை நம்ம முதல்ல காரணிப்படுத்த வேண்டும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா இதை என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போடலாம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 72, 7 2 14, 2 2. அடுத்தது மீண்டும் 2ஆல் பண்ணால் 36. அடுத்தது மீண்டும் 2ஆல் பண்ணுறேன் 18. மீண்டும் 2ஆல் பண்ணால் 9. மீண்டும் 3ஆல் பண்ணால் 3. அப்போ 144 நம்ம எப்படி எழுதலாம்? 2ன் அடுக்கு 4. எத்தனை 2 இருக்குது? 4 இருக்குது. 2ன் அடுக்கு 4 பெருக்கல் 3ன் அடுக்கு 2 என்று எழுதலாம். இப்போ காரணிகளின் எண்ணிக்கைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பரோட எக்ஸ்போனண்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு செகண்ட் ப்ரைம் நம்பரோட எக்ஸ்போனண்ட் ப்ளஸ் 1. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2, அதை பற்றி நமக்கு கவலை இல்லைங்க. அதனுடைய எக்ஸ்போனண்ட் என்பது அடுக்கு. அந்த அடுக்கும் கூட 1 கூட்டுங்க. 4 கூட்டல் 1 5. 5 பெருக்கல் செகண்ட் பிரைம் நம்பர் 3. இதனுடைய அடுக்கு என்ன இருக்கு? 2. அது கூட 1 கூட்டுங்க 3. இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா 15. ஸோ 15 ஆப்ஷன் பி தான் சரி. 24வது கேள்வி. எந்த சிறிய எண்ணுடன் 5ஐ கூட்டினால் அது 12, 18 மற்றும் 24ஆல் வகுப்படும்? இப்போ நமக்கு தெரியும் 12, 18, 24ஆல் வகுப்படும் எண் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இது மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 18, 24.
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 6ஆம் வாய்ப்பாடு போடலாம், இல்லை 2ஆம் வாய்ப்பாடே போடலாம். 6 2 8, 9 2 18, 12 2 24. அதுக்கு அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடால் போடுறேன். 3 6, 3 9, 4 12. அதுக்கு அடுத்தது மீண்டும் 2ஆம் வாய்ப்பாடு. 1 2 3 அப்படியே போடுங்க, 2 4. மீண்டும் 2 போட்டால் 1 3 2. அடுத்தது 3 போட்டால் 1 1 1. இப்போ பாருங்கள், எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் போடுறேன். 3 6, 2 6 12, 2 12 24, 3 24, 72. ஸோ எல்சிஎம் 72. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எந்த சிறிய எண்ணுடன் 5ஐ கூட்டினால் 72 வரும். அப்போ எக்ஸோட 5 கூட்டினா 72 வருமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72ல் 5 போனால் 67. அப்போ அவங்க சொல்கிற எண் ஆப்ஷன் ஏ 67. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, எங்ககிட்ட பேப்பர் 1க்கான கொஷின் பேப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அதோட பேப்பர் 2க்கான கொஷின் பேப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது இருக்குது. 8 செட்டு கொஷின் பேப்பர் பேப்பர் 2க்கு இருக்குது. சைக்காலஜி மெட்டீரியல் இருக்குது. இன்னும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல் இருக்குது. டெஸ்ட் பேட்சும் நடத்துகிறோம். இது எது உங்களுக்கு தேவை என்றாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25வது கேள்வி, ஒரு கொள்கலனில் 15.75 லிட்டர் எண்ணெய் உள்ளது. இது எத்தனை மில்லி லிட்டர்? லிட்டரை நாம் மில்லி லிட்டராக மாற்றணும். ஏற்கனவே நாம் கிலோ லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றும் பொழுது 10⁶ பெருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றுவதற்கு 1000ஆல் பெருக்க வேண்டும். 1000ஆல் பெருக்கினா 3 இலக்கம் வலதுகை பக்கம் நகரும். 15750. ஸோ மில்லி லிட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 26வது கேள்வி, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 40,000லிருந்து 50,000ஆக ஒரு வருடத்தில் அதிகரித்தது என்றால் அதிகரிப்பு சதவீதம் என்ன? சதவீத அதிகரிப்பு என்ன? ரெண்டுமே ஒன்று தான். பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ். முதல்ல அதிகரித்தது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். 40,000லேருந்து 50,000 அதிகரிச்சிருக்கு. 10,000 அதிகரித்திருக்கிறது. கேட்குற கேள்வி அதிகரிப்பு சதவீதம் which is equal to அதிகரித்த தொகை பை மொத்த தொகை, அதாவது முதலில் இருந்த தொகை இன்ட்டு 100. இங்கே இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன சார் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, 40,000க்கு அதிகரித்த தொகையை கண்டுபிடிக்கணுமா, 50,000க்கு அதிகரித்த தொகையை கண்டுபிடிக்கணுமானா முதலில் எந்த தொகை இருந்ததோ அதுதான் நாம் இங்கே கீழே போடணும். அதிகரித்த தொகை 10,000 பை 40,000 இன்ட்டு 100. ஸோ பாருங்கள், இதை 4 தடவை அடிச்சிடலாம். இதை அடித்தா 25 வரும். ஆன்சர் 25%. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து ஒப்பிடுக அப்படின்னு ரெண்டு பின்னங்களை கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்குறியில் எந்த சிம்பல் வரும்? ஏற்கனவே இது சொல்லி கொடுத்தேன். 2/3 4/7 அப்படின்னு இருக்குன்னா இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க 14. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 12. ஸோ எது பெருசு? முதல்ல இருக்கிறது பெருசு. அப்போ இந்த சிம்பிள் தான் நாம் போடுவோம். ஆப்ஷன் ஏ தான் சரி. நம்ம சேனலில் நீங்கள் சொல்கிற டாபிக் தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதுவரை போட்டுட்டு இருக்கிற வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சதவீதமாக இருக்கட்டும், கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, இதெல்லாம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து சொன்ன டாபிக். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. அந்த தலைப்பில் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுகிறோம். ஸோ அடுத்து பார்க்கலாமா? இறங்கு வரிசையில் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னங்களை வரிசையாக கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல இறங்கு வரிசை அப்படின்னா முதல்ல சின்ன நம்பர் எழுதணுமா பெரிய நம்பர் எழுதணுமா? இ என்பது இமயமலையை குறிக்கும். இமயமலை முதல்ல பெரியதாகத்தான் இருக்கும், சரியா? அப்போ முதல்ல நாம் பெரிய எண் எழுத வேண்டும்.
சார் கொடுத்துருக்கிறது 4 பின்ன சார், இதை எப்படி சார் பெரிய எண் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்து போடலாம், அது ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஆனால் ஒரு ட்ரிக் இருக்குது, என்னென்னா பகுதிக்கும் தொகுதிக்கும் உள்ள வித்தியாசம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 1 1, இங்கேயும் 1. அப்படி இருக்கும் பொழுது பெரிய எண் எதுன்னா, மேலே எது பெரிய நம்பரோ அதுதான் பெரிய எண். ஸோ அப்போ நம்ம முதல்ல பெரிய எண்ணை எதை எழுதணும்? 5/6. அதுக்கு அடுத்தது எதை எழுதணும்? 3/4. அதுக்கடுத்து 2/3. அதுக்கடுத்து 1/2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இது மாதிரி போட்டிங்கன்னா சும்மா ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் கண்டுபிடித்திடலாம். சப்போஸ் சார் எல்லாமே டிஃப்ரென்ஸ் 1 வரல சார், 2 வருது, 1த்துல 3 வருது அப்படின்னு வேறு டிஃப்ரென்ஸ் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக இது 4 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்து தான் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் 2 கணக்குகள் மட்டுமே இருக்குது. இதுவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம டெஸ்ட் பேட்சில் சேரலை அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு சேர சொல்லுங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 29. ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தின் 2 மடங்கு. அதன் சுற்றளவு 60 மீட்டர் எனில் பரப்பளவு காண்க. நீளம் என்பது L, அகலம் என்பது B. அகலத்தின் 2 மடங்குனா L = 2B. இப்போ சுற்றளவு சொல்லிட்டாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B is equal to 60 மீட்டர். இங்கே எல்லுக்கு பதிலாக 2Bன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 × 2B + B is equal to 60. இந்த 2ஆல் அடிச்சிட்டேன் அப்படின்னா 30. இங்கே 2B + B 3B வருது. 3B is equal to 30, which implies B is equal to 10. நாம் B கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிக்க போகிறது பரப்பளவு. பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B which is equal to L என்ன? L இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். Bயை வச்சு L கண்டுபிடிங்க. L is equal to 2B which is equal to 20. L 20, B 10 which is equal to 200 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் சரி. கடைசி கேள்வி போடலாமா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு மெசேஜ் பண்ணுங்கள். அது நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கு உற்சாகமாக இருக்கும். 30வது கேள்வி. ஒரு கம்பியை வளைத்து 8 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுரமாக்கினார்கள். அதே கம்பியை வளைத்து 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள செவ்வகமாக்கினால் அந்த செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? இதே மாதிரி செவ்வகத்தின் பரப்பளவுன்னே நிறைய கேள்வி கேட்டுட்டாங்க. இது கடைசி கேள்வி. ஒரு கம்பி இருக்குது, அது 8 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரமாக மாற்றுறாங்க. நமக்கு அந்த கம்பியின் நீளம் தெரியணும். அந்த கம்பியின் நீளம் = சதுரத்தின் சுற்றளவு. ஏன்னா கம்பியை வளைச்சி நம்ம சதுரமாக மாற்றுறோம் அப்படின்னா என்ன நடக்குது? இந்த சதுரத்தின் சுற்றளவு தான் கம்பியின் நீளம். அப்போ அதனுடைய பக்கம் 8 அப்படின்னா 4 8 32. அப்போ கம்பியின் நீளம் என்ன? 32. 4A = 32. இப்போ இந்த 32 என்பது செவ்வகத்தின் சுற்றளவுக்கு சமம். ஏன்னா அதே கம்பியை தான் என்ன பண்ணுறாங்க? 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள செவ்வகமாக மாற்றுகிறார்கள். அப்போ L = 10. 2 × L + B = என்னது? 32. ஸோ இந்த 2ஐயும் 32ஐயும் அடித்தா 16. Lக்கு பதிலாக 10ன்னு போடுங்க. அப்போ B = நம்ம கண்டுபிடிச்சிடலாம். B = 6. ஏன்னா 10 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுது. ஸோ B = 6. L = 10. செவ்வகத்தின் பரப்பளவு L × B which is equal to 10 × 6 which is equal to 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இப்போ நீங்கள் உங்கள் ஆன்சர்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.